லிங்க் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னு இருக்குது பாத்தீங்களா. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல கிளிக் ஹியர் டு லாகின் கொடுங்க. இந்த லாகின்ல உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ல என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. அல்லது அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப்ல போய் உங்க நேமுக்கு நேரா என்ன அப்ளிகேஷன் நம்பர் இருக்கோ அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. பாஸ்வேர்ட் நீங்க பழைய பாஸ்வேர்ட் போட்டாலுமே உங்களுக்கு சைன் இன் ஆகாது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். இங்க இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபி வரும். உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்க திருப்பி நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு மை இன்ஃபர்மேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். இந்த ரவுண்ட்ல யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 001 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 20,207 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 20,206க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகாது. இப்ப சப்போஸ் நான் ரவுண்ட் 1ல என்னுடைய கட் ஆஃப் இதுக்குள்ளதான் இருக்கு. 200 to 165 குள்ளதான் இருக்கு. 20,207 குள்ளதான் ரேங்க் இருக்குது. ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம லாக் ஆஃப் பண்ணிரலாம். சோ நீங்க ரவுண்ட் 2ல உங்களுக்கு செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல எஸ்எஃப் காலேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேன் கொடுக்க போறேன். பேமெண்ட் மெத்தடுக்கு போறேன். பே வந்து ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஒரு கேட்வேயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணும். சோ இதுல பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ ஹோம் பேஜுக்கு ஹோம்னு கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி இதே சேம் பேஜ் வரும். இதுல வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. கிரீன் கலர்ல நம்மளுக்கு டிக் ஆயிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். இங்க கிளிக் ஹியர் டு எடிட் மை சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ஆட் சாய்ஸ், மை சாய்ஸ், ப்ரிவி சாய்ஸ், லாக் சாய்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்மளுக்கு இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் காமிக்குது, கவர்மெண்ட் காமிக்குது. சோ இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது நீங்க அதை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஓசில நம்மளுக்கு சீட் டிஸ்பிளே ஆகுது. நம் பிசி கம்யூனிட்டிங்கிறதுனால பிசிலையும் டிஸ்பிளே ஆகுது. சோ நீங்க இது நம்மளுக்கு ரெண்டு இதுமே இதாகும் போது இப்ப நான் வந்து இஎஸ்ஐல ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் அப்படின்னா இங்க ஆட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட் ஆயிரும். ஓசி சீட்ஸும் ஆட் ஆகும், பிசி சீட்ஸும் எனக்கு ஆட் ஆயிரும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் நான் ப்ரிஃபரன்ஸ்ல எடுக்க போறேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி கோர்ஸ். சோ நான் பிபிடியை நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். பிபிடில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 கோர்சஸ் வந்து டிஸ்பிளே, 3 காலேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சோ 3 காலேஜஸும் ஓசி பிசிலையும் இருக்குது. ரெண்டையுமே சேர்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேட் ஆட் பண்ண போறேன். ஆட் அப்படின்னு கொடுத்து இங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது செகண்ட் வந்து திருச்சி காலேஜ் நான் ஆட் கொடுக்க போறேன். ஆட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் கடலூர் கொடுக்க போறேன். ஆட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 185ல இருக்கிறேன் என்னுடைய கட் ஆஃப் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து மேற்கொண்டு ஒரு 4 கோர்சஸ் நான் வந்து சூஸ் பண்ண போறேன். அடுத்த கோர்ஸ் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா பி ஃபார்ம். பி ஃபார்ம்ல எனக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கன்ஃபார்ம் கொடுத்துறேன். அடுத்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் கொடுத்துறேன். சோ அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து எம்எல்டி வந்து கொடுக்க போறேன். சோ எம்எல்டில என்னென்ன காலேஜஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ அந்த டிஸ்பிளே ஆறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லா காலேஜஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கோர்சஸ் வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3 கேட்டகரியா நான் சொல்றேன். நீங்க வந்து 200 to 190ல இருக்கிறீங்க கட் ஆஃப்லனா 4 கோர்சஸ், அந்த 4 கோர்சஸ் என்னென்ன காலேஜ்ல இருக்குதோ நீங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா நம்ம சேஃபர் சைடுக்கு தான் ஆட் பண்றோம். நீங்க வந்து ஒரு 195லயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து 195ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா மீதி இருக்கிற காலேஜஸ் இப்ப எம்எம்சி தான் பிஎஸ்சி நர்சிங் வேணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய காலேஜஸையுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சேஃபர் சைடுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய
ப்ரியாரிட்டி பேஷன் எதுவோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸா கொடுத்து ஃபர்ஸ்ட் காலேஜா கொடுங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சேஃபர் சைடுக்கு அதர் கோர்சஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்க கட் ஆஃப் வந்து 189ல இருந்து 175 இருக்கு அப்படின்னா 8 கோர்சஸ் அதோடைய காலேஜஸ் கொடுங்க. 174 to 165 இருக்கு அப்படின்னா எல்லா கோர்சஸும் அதோடைய கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்க இந்த ஆட் சாய்ஸ்ல கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடியது, நான் வந்து விருப்பப்படாத கோர்சஸ் கொடுத்து அது கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன விருப்பமான கோர்சஸோ என்ன விருப்பமான காலேஜஸோ நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணுங்க. சேஃபர் சைடுக்கு அதுக்கப்புறம் மீதி கோர்சஸ் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ணீங்களோ அது மை சாய்ஸஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இது இல்ல எனக்கு சேஞ்ச் பண்ணணும் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் டு அப்படின்னு போடலாம். கீழே கொண்டு வரணும்னா மூவ் டவுன் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ சாய்ஸஸ்க்கு கொண்டு போகும். ப்ரிவியூ சாய்ஸஸ்ல நீங்க என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இங்க வந்து டவுன்லோட் மை சாய்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து PDF ஒரு ஓபன் ஆகும் லிங்க். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி PDF நம்மளுக்கு ஓபன் ஆகும். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா லாக் சாய்ஸஸ் அப்படின்னு காமிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க பாத்தீங்கன்னா 19 கோர்சஸ் கவர்மெண்ட் அவைலபிள் சாய்ஸஸ் எவ்வளவுங்கிறது இருக்குது. கோர்சஸ் பாத்தீங்கன்னா 171 உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நீங்க எவ்வளவு சீட்ஸ் எடுத்திருக்கீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. OTP ரெக்கார்ட்னு தெரியுது பாத்தீங்களா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா OTP வரும். OTP போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா லாக் மை சாய்ஸஸ் கொடுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் இது. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 4 days இருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் OTP போட்டு உங்களுடைய சாய்ஸஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி ஐயோ நான் அந்த கோர்ஸ் ஆட் பண்ணல அந்த காலேஜ் ஆட் பண்ணல அல்லது இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் OTP போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நம்ம வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும் போது ஒரு இந்த கோர்சஸ் எல்லாம் காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, OTP போடாம லாக் பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ண காலேஜஸும் கோர்சஸும் ஆட் ஆகாது. சோ இதுதான் ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த லாக் சாய்ஸஸ்ல. சோ நீங்க 100% 200% உங்களுக்கு கான்பிடென்ட்டா இருக்குது நான் வந்து எல்லா காலேஜஸும் எல்லா கோர்சஸும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்படின்னா நீங்க உடனே இமீடியட்டா OTP போட்டு உங்களுடைய சாய்ஸஸ் லாக் பண்ணிருங்க. ஆட்டோ லாக் சிஸ்டம் இல்ல நம்மளுக்கு. சோ OTP போட்டு லாக் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண சாய்ஸஸ் அண்ட் கோர்சஸ் வந்து லாக் ஆகும். அப்படி கன்ஃபியூஷனா இருக்குது இப்போ அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லாக் ஆஃப்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு நீங்க வந்து கோர்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது காலேஜஸ் கோர்சஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வருது, உங்களுக்கு என்ன மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு வாய்ஸ் நோட்டா வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கேட்டகரி கட் ஆஃப்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சோ எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க பண்ணலாம். அன்லிமிட்டட் 250 rupees தான். ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட